நான் வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? செல்வம் ப்ரோ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆர்னி பக்கம். ஆர்னி பக்கம். ஓகேண்ணா. இந்த 3 ஆடு வாங்கிறீங்க, இது 3 எப்படிண்ணா, பெட்டையாடா இல்ல எப்படிண்ணா? மூணுமே கடாடுங்க. 3மே கடா. ஓகே சூப்பர்ண்ணா. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு கொடுத்துண்ணா வாங்குனீங்க? 15,000 சொன்னாங்க. ஓகேண்ணா. இது ரெண்டும். ஓகே, இது 2 15. இது ரெண்டும் 15 சொன்னாங்க. ஓகேண்ணா. இதுண்ணா? இது 6,500 சொன்னாங்க. 6,500. ஆமா. ஓகே, எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இது? இது வருங்க 5 மாசம் குட்டி வருங்க. 5 மாசம் குட்டி. ஓகேண்ணா. இது 2ண்ணா? இது ரெண்டும் 15,000 சொன்னாங்க. ஓகேண்ணா. 12,700 வாங்கியிருக்கோம். ஓ, 12,700ங்களா? வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. இது 6,500 சொன்னாங்க. ஓகேண்ணா. 5,800 வாங்கியிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. நான் இது இல்லாம ஆடுகள் வளர்க்குறீங்களா எப்படிண்ணா? வளர்ப்பு தான் வாங்கிருக்கோம். வளர்ப்பு தான். எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு 10 ஆடு இருக்குங்க. 10 ஆடு இருக்கு. எப்படிண்ணா, நீங்க மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல எப்படிண்ணா? வீட்டு கட்டி போட்டு வீட்லயே கழனி இருக்குங்களா? வீட்லயே. ஓகே ஓகேண்ணா. நம்மள கைத்தறி. ஓகேண்ணா. நம்ம பக்கம் இருக்கிற கையில போட்டு ஓ, மேய்ச்சல் முறை இல்லாம நம்ம கையிலேயே வளர்த்துட்டு இருக்கேன். மேய்ச்சல் முறை இல்லாம கை வளர்ப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு அடர்த்தி இல்லாம பசந்தீவனம் தான் கொடுக்குறீங்க. ஆனா அடர்த்தீவனம் கொடுக்கறதுனால என்னென்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதுங்க. அதாவது வெயிட் கெயின் அதிகமா இருக்குமா இல்ல எப்படின்னா? அதிகமா வருங்க. வெயிட் கெயின் அதிகமா வரும். அந்த தீவன செலவு குறைக்கிறதுக்காக நம்ம பசந்தீவனமா போறீங்க. ஓகே ஓகேண்ணா. பசந்தீவனம் எவ்வளவு கொடுக்குறப்போ அவ்வளவு நம்ம லாபம் கிடைக்கும். ஓகேண்ணா. இந்த கடலை கொடி அது மாதிரி எதனா போறீங்க நீங்க ஆடுக்கு? அதை வச்சிருக்கீங்க. வாங்கி ஓகே ஓகேண்ணா. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்டோர் பண்ணி ஓகேண்ணா. மூலமா நம்ம தீவனம் கொடுக்குறோம். பசந்தீவனம் கொடுக்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. இது பட்சம் நம்ம பசந்தீவனம் கிடைக்காத பட்சத்துல நம்ம அடை தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே ஓகேண்ணா. நீங்க எப்படின்னா கடா மட்டும் வளர்க்குறீங்களா இல்ல கடா மட்டும் தான் வளர்க்குறீங்க? ஓகேண்ணா. என்ன ப்ராப்ளம் வரும், கடை வந்து ஏக்கத்துல வெயிட் கெயின் ஆகாதுங்க. ஓகே ஓகே. ஓ, நம்ம பெட்டைக்கு என்னதான் நம்ம சனிப்பட்டிருந்தாலும் ஆனா கடை வந்து அது பெட்டைக்கு ஏங்கி வெயிட் கேஜ் குறைய ஆரம்பிக்கணும். ஓ, அதனால நீங்க கெடாவை தான் வளர்க்குறீங்க. வளர்ப்போம். ஓகே ஓகே. வரப்போறது இல்லைங்க. சரி சரிங்க. நமக்கு சேஃப்டியாவும் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம பராமரிப்பு இப்ப பாக்கணும். நைட்ல நம்ம சப்போஸ் சரியா இருக்குதுன்னா நம்ம ஏன் கண் முடிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகே ஓகே. கடாய்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. கிடையாது. நம்ம எந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்ம தைரியமா இருக்கலாம். ஓகே ஓகேண்ணா. நான் இப்ப சந்தையில ஆடு வாங்குறீங்க, எப்படிலாம் நான் பார்த்து வாங்கணும்? நமக்கு வந்து எப்படி சொல்றதுனாக்கா ஆடு தெளிவா இருக்குங்களா, தெளிவா இருக்கணும், இல்லாம இருக்கலாம்னு பாக்கணும். ஓகே ஓகேண்ணா. ஓகேங்களா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சீப்பா வாங்கினாக்கா வெயிட் கேஜ் இல்லாம பார்த்து வாங்கும்போது நம்ம கம்மியா இருக்கும். நம்ம எவ்வளவு குட்டிங்க வந்து நீர்மா இருக்கணும், நம்ம கரிமா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கும் போது ரேட் அதிகமாகுதுங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப இதே வந்து கொஞ்சம் கறி இருந்து ஓகேண்ணா குட்டி தெளிவாக இதே 7,500 7,000 சொல்லுவாங்க. ஓ, நம்ம கொஞ்சம் மீடியமா இருக்கிறதுனால திட்டமா பார்த்து வாங்க, ரேட்டு கம்மியா. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த 2 பல்லு 4 பல்லு எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி நான் சொல்றாங்க, கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? குட்டிலும் போது பல்லு போடுங்க. ஓகேண்ணா. போடும்போது இது வந்து இளங்குட்டி சின்ன சின்ன பல்லா இருக்கும். ஓகேண்ணா. இதே வந்து பெரிய பல்லு போடுறாங்க பட்டப்படியா பெருசா இருக்கும். ஓகே ஓகேண்ணா. எப்படி இப்ப 2 பல்லுனா எத்தனை வருஷம் குட்டியான கடவானா இருக்கும்? ஒரு குட்டி கண்டிப்பா இருக்கும். 1 வருஷம் கம்பல்சரி. ஒரு வருஷம் மேல இருக்கும் எப்படியும். ஆமா, இதெல்லாம் பால் குட்டிங்க. பல்லு இருக்க சின்ன சின்ன பல்லா இருக்கும். ஓகே. எல்லாமே சின்ன சின்ன பல்லா இருக்கும். இது பல்லு போடானாக்கா ஓகேண்ணா பல்லு பர்சா இருக்கும். ஓ, சரி சரிங்கண்ணா. ஓகேண்ணா. இவ்வளவு விவரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா.